முருகப்பெருமானுக்கு 2 மனைவியர்கள்னு சொன்னது என்னன்னா இச்சாசக்தி கிரியாசக்தி. வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னை இச்சாசக்தியாகவும் தெய்வயானைன்னு சொல்லக்கூடியது கிரியாசக்தியாகும். முருகப்பெருமான் 2 பக்கம் வச்சிருக்கிறார். அப்ப இது என்னன்னா முருகப்பெருமான் யாரை தேடி சென்றார்? முருகப்பெருமான் வள்ளியை தேடி சென்றார். தெய்வயானை முருகனை தேடி சென்றார். தெய்வயானை கிரியாசக்தி. கிரியாசக்தினா என்ன சார் அப்படின்னா முருகனை தினமும் வீட்டில் உட்காந்து மனமாற நிறைய பூஜை பண்ணா நம்ம முருகன்ட்ட போலாம். அந்த கிரியை தான் தெய்வயானை. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா வள்ளி பிராட்டி. வள்ளி என்ன ஆசைப்பட்டா? வள்ளி பூஜை பண்ணல, ஆனா ஆசைப்படுறா. முருகன் எப்படியாவது என்கிட்ட வரணும்னு தவம் பண்றா. அப்ப 2 விஷயம் இருக்குங்க. பூஜையெல்லாம் பண்ணாம உட்கார்ந்து முருகா முருகான்னு ஆசை மட்டும் பண்ணாலும் முருகன்கிட்ட போலாம். நிறைய பூஜை பண்ணி முருகனை வேண்டி நிறைய தபஸ் தானம் எல்லாம் பண்ணாலும் முருகன்கிட்ட போலாம். 2 பாதைகள் அப்படின்னு